fine, Vecna. We end this once and for all. Together. ஹாய் நண்பா நண்பி, நீங்கள் ஒரு வெப் சீரிஸ் பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸை நீங்கள் பார்த்தே ஆகணும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வெப் சீரிஸ் நேம் தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். சீசன் 5ஓட வால்யூம் 1 இப்போ தாங்க ரிலீஸ் ஆகிருக்கு. நானும் பார்த்துட்டேன். வேறு லெவல் தரமாக செஞ்சு வச்சுருக்காங்க. மற்ற 4 சீசனும் பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த 4 சீசனையும் பார்த்துட்டு வந்து இந்த சீசனை பாருங்கள். ரொம்பவும் ஒர்த்தான வெப் சீரிஸ் நண்பா. யாரெல்லாம் இன்னும் பார்க்கலையோ கண்டிப்பாக பார்த்துருங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த சீரிஸோட நேம் Stranger Things Season 5. I need you to fight one last time. Let's end this, kid. சீசன் 4ஓட லாஸ்ட் எபிசோட் பார்த்து எல்லாருக்குமே தெரியுங்க. வெக்னா நம்ம தலைவி மேக்ஸை கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம ஸ்டீவ், நான்சி, ராபின், ஜானத்தன் இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம வெக்னாவை கில் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. வெக்னா இன்னும் சாகலைங்க. இன்னும் சாகாமல் என்ன தான் பண்ண போகிறான்னு தெரிலங்க. ஆனால் ஒன்று மட்டும் நினச்சிங்க, சீசன் 5 ஒரு தரமான சம்பவம் இருக்குங்க. இந்த சீசனில் ஓல்டு சீசனில் இல்லாத அளவுக்கு நியூ கேரக்டர் நிறைய பேர் உள்ளே வந்திருக்குங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம நான்சியோட தங்கச்சி ஹாலி. இது வரைக்கும் அந்த சீசனில் சும்மா குட்டி போனால் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி காட்டிருந்த நம்ம ஹாலி இந்த சீசனில் அப்படி இல்லைங்க. சும்மா நல்லாவே இந்த சீசன் நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க நம்ம ஹாலிக்கு. அப்படி என்னடா பெரிய கேரக்டர் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 1 எப்படி வில்ல டெமோகார்கன் வந்து தூக்கிட்டு போச்சோ அதே போல் தாங்க ஹாலியையும் இந்த சீசனில் டெமோகார்கன் வந்து தூக்கிட்டு போகுதுங்க. ஆனால் இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. சீசன் 1 வில்ல தூக்கிட்டு போன டெமோகார்கன் அங்கே இருக்கிற ஒரு இடத்துல போட்டு வச்ச மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த சீசனில் அப்படி இல்லைங்க. ஹாலியை தூக்கிட்டு போன டெமோகார்கன் ஒரு நியூ வேர்ல்டில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது என்னடா அந்த நியூ வேர்ல்டுன்னு பார்த்தா வேறு எதுவும் இல்லைங்க. அது நம்ம ஹென்ரியோட நினைவு உலகம் தாங்க. அது அந்த நினைவு உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஹென்ரியோட அப்பா அம்மா வாங்கிட்ட அந்த வீட்டை தாங்க காமிச்சிருக்காங்க. அந்த வீட்டில் தாங்க ஹென்ரி நம்ம ஹாலியை வச்சுருக்கான். அந்த வீட்டில் நம்ம ஹாலியை ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அவளுக்குன்னு நிறைய நியூ ட்ரெஸ் இருக்குது. அவளாக குக் பண்ணுறா, டான்ஸ் ஆடுறா, நிறைய பண்ணிகிட்ருக்காங்க உள்ளேயே. அங்கே ஹாலி உள்ளே ஜாலியாக இருக்கும்போது இங்கே நார்மல் வேர்ல்டில் நம்ம பசங்க ஹாலியை தேடி ரொம்பவே அலைஞ்சிட்ருக்காங்க. அப்படி எங்கடா அலைஞ்சிட்டு இருக்காங்க நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஹரிக்கேன்ஸ் ஃபுல்லாகவே மிலிட்ரியோட கண்ட்ரோல் வந்துருச்சுங்க. எப்படா மிலிட்ரி கண்ட்ரோல் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 4ல் வெக்னா 4 பேரை கொன்ன உடனே அப்சைட் டவுன் ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகிருக்குங்க. அந்த அப்சைட் டவுன் ஃபுல் கண்ட்ரோலும் இப்போ நம்ம மிலிட்ரி கையில் தாங்க இருக்குது. அந்த அப்சைட் டவுனுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம பசங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு அப்சைட் டவுனுக்குள்ளே நம்ம ஜிம் ஹேப்பரை உள்ளே அனுப்புகிறாங்க. உள்ளே போன ஜிம் ஹேப்பருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சவொடனே நம்ம லவனும் உள்ளே போயிடுறாங்க. லவனும் எப்படியும் உள்ளே போயிட்டு நம்ம ஜிம் ஹேப்பரை காப்பாற்றிடுறாங்க. லவன் எப்படி உள்ளே போயிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாலியை தூக்க வந்த டெமோகார்கன் ஓப்பன் பண்ண அந்த அப்சைட் டவுன் வழியாக தாங்க உள்ளே போயிருப்பா. அதுக்கப்புறம் ஹேப்பரும் லவனும் சேர்ந்து வெக்னாவை தேடிட்டு இருப்பாங்க. உள்ளே என்ன தான் வெக்னாவை தேடினாலும் வெக்னாவை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம பசங்க வெக்னாவை தேடுற மாதிரி காமிச்சிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு சீன் காட்டுவாங்க. அது என்ன சீன்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 4ஓட லாஸ்ட் எபிசோடில் டெத் ஆன நம்ம மேக்ஸு இப்போது வெக்னாவோட கனவு உலகத்தில் தாங்க இன்னும் இருக்காங்க. மேக்ஸ் தாங்க ஹாலியை அந்த வீட்டிலேருந்து காப்பாற்றி வந்திருக்க மாதிரி இது வரைக்கும் காட்டியிருக்காங்க. நம்ம மேக்ஸும் ஹாலியும் எப்படி தப்பிக்கிறாங்கன்னு வால்யூம் 2ல் தாங்க நமக்கு தெரியும். சீசன் 5ஓட 4வது எபிசோடில் ஒரு தரமான ஒரு சம்பவம் ஒன்று வச்சுருக்காங்க. யாரா அந்த சம்பவம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளில தாங்க. டெமோகார்கன் மற்ற குழந்தைங்களாம் தூக்கிறதுக்கு வரும் பொழுது நம்ம பசங்க அந்த டெமோகார்கனை எப்படியாவது அடித்து கொல்ல முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுலேயும் 1-2 டெமோகார்கனை நம்ம ஆளுங்க போட்டுருவாங்க. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் வெக்னா என்ட்ரி கொடுப்பான் பாருங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஒரு மாசான என்ட்ரிங்க. சீசன் 4ல் வெக்னாவால் பவரை யூஸ் பண்ண முடியாதுங்க. ஆனால் இந்த சீசன் என்ட்ரியிலேயே பவரை தெறிக்க விட்றாங்க. என்ட்ரி கொடுத்த வெக்னா அங்கே இருந்த ஆர்மி ஆளுங்க எல்லாரையும் கொன்னுடுறாங்க. அந்த சமயம் அங்கே அடிபட்டு கிடக்கிற வில்லை பார்க்குறாங்க. வில்லை தன்னோட பவரை யூஸ் பண்ணி பக்கத்தில் கூப்பிட்டு வில்லுக்கிட்ட ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறாங்க. கேட்கும்போதே சூப்பராக இருந்துச்சுங்க. வில்லு கூட பேசிட்டு வெக்னா அப்புறமா அப்சைட் டவுனுக்குள்ளே போயிடுறாங்க. மறுபடியும் வெக்னா உள்ளே போனதுமே அங்கே இறந்து கிடந்த டெமோகார்கன் எல்லாமே மறுபடியும் ஏந்திரிச்சு நம்ம மேக்ஸ், லூக்கஸ் அண்ட் ராபினுக்குள்ளே போகுதுங்க. அந்த சமயம் தாங்க சம்பவமே ஸ்டார்ட் ஆகுது. அந்த சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெமோகார்கன் நம்ம பசங்களுக்குள்ளே போகும் சமயத்தில் நம்ம வில்லு சடனாக வெக்னாவை மாறுறாங்க. வெக்னா மீன்ஸ் வெக்னாவோட பவர் வில்லுக்குள்ளே இருக்குங்க. அந்த பவரை நம்ம தலைவன் வில்லு அந்த சமயத்தில் சடனாக யூஸ் பண்ணுவாங்க. பார்க்கும்போதே உடம்பெல்லாம் புல் அரிச்சு போயிடுச்சுங்க. பவரை யூஸ் பண்ணி நம்ம வில்லு அங்கே இருந்த டெமோகார்கன் எல்லாத்தையும் கொண்டுடுவாங்க. அதோட அந்த சீசனோட 4th எபிசோடு முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து என்னென்ன நடக்க போகிறதுன்னு வால்யூம் 2ல் பார்க்கலாங்க.
வால்யூம் 2 டிசம்பர் 26 ரிலீஸ் ஆகுதுங்க. இன்னும் சொல்கிறதுக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயம்லாம் இருக்குங்க. ஆனால் அது எல்லாத்தையும் நான் இப்போ சொல்ல போகிறது இல்லைங்க. யாரெல்லாம் இன்னும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5 பார்க்கலையோ அவங்களாம் போய் கண்டிப்பாக பார்த்துருங்க. நம்மளோட வாழ்க்கையில் இது போல் சீரியஸாக கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணுங்க. ஓகே, தேங்க்யூ நண்பா நண்பி. யாருக்கெல்லாம் நம்ம சேனல் பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை அனுப்பிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனி வரும் காலங்களில் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ நண்பா.